நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியா வியூஸ்ல இருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுறேன். இப்போ பரபரப்பா பேசப்படுற விஷயம் எதுனா, நடிகர் சைஃப் அலிகான் தாக்கப்பட்டது பற்றி தான். மும்பையில மேற்கு பாந்திரா பகுதியில நடிகர் சைஃப் அலிகான் தனது மனைவி நடிகை கரீனா கபூருடனும் 2 குழந்தைகளுடனும் சத்குரு சரண் பில்டிங்ல 11வது மாடியில வசித்து வருகிறார். இப்போ அதிகாலையில இன்னைக்கு காலையில 2:30 மணிக்கு முகம் தெரியாத ஒரு மர்ம நபர் 11வது மாடிக்கு சென்று அங்கு வேலை செய்யும் பெண்மணியிடம் கொள்ளையடித்து அவரை தாக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த வேலைக்கார பெண்மணியுடைய அலறல் சத்தம் கேட்டு சைஃப் அலிகான் தன் ரூம்ல இருந்து வெளியே வந்திருக்காரு. வெளியே அந்த அம்மாவை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ அந்த மர்ம நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சைஃப் அலிகான 6 இடங்கள்ல சரமாரியாக கத்தியால குத்திருக்காரு. இந்த டைம்ல நடிகை கரீனா கபூர் அங்க இல்ல, அவங்க தோழியரோடு வெளியே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 குழந்தைகளும் பாதுகாப்பா ரூம்ல தூங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ சைஃப் அலிகான் தாக்கப்பட்ட உடனே அவருடைய சத்தம் கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் ஓடி அவரை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி லீலாவதி மருத்துவமனையில கொண்டு அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த மேற்கு பாந்திரா பகுதியே ஒரு செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்கிற இடம், ரொம்ப பாதுகாப்பான பகுதி, ரொம்ப ரிச் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இப்போ மற்ற செலிபிரிட்டிஸுக்கெல்லாம் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி பாதுகாப்பான இடத்துல எப்படி ஒரு மர்ம நபர் உள்ளே நுழைந்தார் அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்விக்குறி. இப்ப போலீசார் இது குறித்து விசாரணையை தொடங்கிட்டாங்க. இப்ப சைஃப் அலிகான் ஆபத்து கட்டத்தில் அட்மிட் ஆயிருக்காரு. மருத்துவர்கள்லாம் அவரை பரிசோதிச்சுட்டு அவருக்கு 6 இடத்துல கத்தி குத்து விழுந்திருக்கு. ஒரு கத்தி குத்து ரொம்ப ஆழமா காயம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி உடனே அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லி அறுவை சிகிச்சையை தொடங்கிட்டாங்க. தற்போது அவர் ஆபத்து கட்டத்தை தாண்டி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க. இப்போ போலீசார் விசாரணையில முதல் கட்டமா 3 பேரை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவர்கிட்ட விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இது கொள்ளைக்காக நடந்த ஒரு சம்பவமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. 2வது என்னன்னா, இந்த வேலைக்கார பெண்மணியின் மீது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. 11வது மாடியில பூட்டிய வீட்டுக்குள்ள எப்படி ஒருத்தர் வேலைக்காரிய தாக்க முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறது 2வது கேள்வி. ஒருவேளை வேலைக்காரியுடைய சம்பந்தப்பட்ட யாராவது நபர்கள் உள்ளே நுழைஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறது 2வது கேள்வி. 3வது என்னன்னா, பிஷோனி கும்பலுடைய கைவரிசையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா அப்புறம் அவங்க விசாரணையில பிஷோனி கும்பலுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது திருட்டுக்காக நடந்ததா அல்லது வேறு எதுவும் காரணமா அப்படின்னு தொடர்ந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. 2 பேர் ஃபேமிலி செல்வாக்கு மிக்க குடும்பம், அதனால முன்விரோதம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டமா விசாரணை போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் உண்மை குற்றவாளியை நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போலீசார் உறுதி கொடுத்திருக்காங்க. பொதுமக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, செல்வாக்கான குடும்பத்துக்கே இந்த ஒரு நிலைமைனா சாமானியருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில பரபரப்பா இந்த பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. எனவே உண்மை குற்றவாளி யார் என்பது விரைவில் தெரிய வரும். அப்படிப்பட்ட நிலைமை சீக்கிரமே வரும். 2வது நமது நடிகர் சைஃப் அலிகான் விரைவில் பூர்ண குணமடைந்து நலமுடன் அவர் வீடு திரும்ப வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.